ஹாய் வீட்லேருந்து அப்பா அம்மா வெளியே போனால் போதுங்க. அம்மா குலோப் ஜாமுன் வாங்கிட்டு வா, ரசகுல்லா வாங்கிட்டு வான்னு சொல்லாமல் இருக்கவே மாட்டோம். அந்த ரசகுல்லா நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலான்னு பார்த்தா நல்லா வருமா வராதுங்கிற டவுட்டே இருக்குங்க. ரப்பர் மாதிரி ஒரு சிலருக்கு வரும். இனி அந்த ரப்பர் மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சாக வரக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கடைசி வரைக்கும் பாருங்கள். ரசகுல்லாவுக்கு 3/4 லிட்டர் பால் நல்லா பொங்குறப்போ ஆஃப் லெமனை புழிஞ்சு விட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பன்னீர் கிடச்சிருங்க. பன்னீர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் விட்டுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா உள்ளங்கை கொடுத்து 1/4 மணி நேரம் நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சோம்னா மாவு ரொம்ப சாஃப்டாயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சைஸ் பால்ஸ் வேணுமோ அந்த சைஸ் பால்ஸ் பிடிச்சி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் சர்க்கரை, 3 கப் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக குங்குமம் போட்டு நல்லா கொதிக்கிறப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற பால்ஸ் உள்ள போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுனா பால்ஸ் எல்லாமே டபுள் ஆயிருங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணால் சூப்பரான ரசகுல்லா ரெடி ஆயிருங்க. ரசகுல்லா நல்லா ஜீராவில் ஊறி ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்ச் ஆயிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.